கால் மணி நேரம் அரை மணி நேரம் தண்ணி திறந்து விடியதுக்கு என்னத்துக்கு இவன் தண்ணி திறந்து விடியா? இவனுக்கு எதுக்கு சம்பளத்தை கொடுத்து தண்ணி திறந்து விடிய வேலையும் கொடுக்கணும்? இதுக்கு அவன் தண்ணி திறந்து விடாமலே இருந்திருக்கலாம். தினமும் இது ஒரு அக்கப்போரா இருக்கு. தண்ணி பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்தா இருக்கு. அங்க குழாவாப்புல அங்க ஒரே அடிப்படி சண்டையுமா தான் இருக்கு இந்த தண்ணியால. நல்ல தண்ணி குடியான்னா அதுவும் கிடையாது. குடிக்கிறதுக்கு தண்ணியும் காசு கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கு. இப்போ ஏயா பிள்ளைகளா எங்களா இருக்கிய? வீட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய? வெளியே வாங்களா. இந்த தண்ணி உடியவே லட்சணம் தெரிஞ்சுதான் ஒரு 2 குடத்தை நான் முதையே உள்ள கொண்டு வந்து அடுப்பங்கரையில இறக்கி வச்சேன். இறக்கி வச்சதான் நல்லதா தான் போச்சு. என்ன செய்யாளுவ உள்ள கூப்பிட கூப்பிட சத்தம் தராண்டேங்காளுவ. காலையிலே போங்களா தண்ணி பிடிக்கன்னு ஒரு தீயும் போவாண்டேன்ட்டா. இப்ப பாரு வெறுங்குடமா தூக்கிக்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து பத்திராளியக்கா வீட்டு தெருவுக்கு தண்ணி வரும். அங்க போனேன்னா வேணா ஒரு குடம் எப்படின்னா கேட்டு பிடிச்சிட்டு வர்றதுக்கு கேட்கலாம். பத்திராளியக்கா விட்டாலும் அடுத்த உழவு விடாண்டாளுவ. அவியலுக்கே மாட்டுக்கு தண்ணி பத்தாது. வெயில் காலம் வேற. அவியலே என்ன பண்ணேன்னு புலம்புவாவ. என்ன செய்ய? லெச்சு தண்ணி இல்லைன்னா புலம்ப ஆரம்பிச்சிருமே. லெச்சு லெச்சு வாளா பெரிய பொண்ணு. என்னத்துக்கு கத்திட்டேடாக்கா? ஆமாளா, என்னைய பார்த்தா உங்களுக்கு கத்திய மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய உள்ள 2 பேரும்? தண்ணி வருதுன்னு சொன்னால அந்த இப்பதான் துணியெல்லாம் ஊற வச்சுக்கிட்டு இருந்தோம் துவைக்கலான்னு. பின்னாடி கல்லு கிடக்கும்ல அங்கன போட்டு துவைக்கலான்னு. நல்லது, ஊற வச்சிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். அப்படியே பக்கெட்ல இருந்து ஊறிக்கிட்டே இருக்கட்டும். வா பெரிய பொண்ணு. ஏமா அப்படி சொல்றா? தண்ணி வருதுன்னு சொன்னால தண்ணி பிடிக்க போலையா? எல்லாம் வாய கலராதீங்க சொல்லிட்டேன். காலையில இருந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். குடத்தை போட்டுட்டு வந்திருக்கேன் விடிய காலமே. கொஞ்சம் போங்களான்னு எவ்வளவு போனீங்களானா? நான் போல நீ போலன்னு 2 பேரும் யாழிப்பு போட்டு நேரத்தை கடத்திட்டியே. அங்க தண்ணி பெய்ய முடிஞ்சு போச்சு. நல்ல வேலை 2 லைன் கிடச்சிச்சு. அந்த 2 குடத்தையும் நான் உள்ள கொண்டு இறக்கி வச்சு இந்த 3வது குடம் வெறுங்குடமா வந்தாச்சு. இன்னைக்கு நல்ல தண்ணி உடைய லைனு. அப்ப சீக்கிரமா பெய்ய பிடிச்சாதானே 4 நல்ல குடம் தண்ணியை பிடிக்க முடியும். இனிமே சப்பு தண்ணி தான் விடுவோம் அடுத்த தடவை வரும்போது. துணி எல்லாம் அவ்வளவு கிடக்கு. துணியெல்லாம் துவைக்கணும். எனக்கு என்ன பண்ணனே தெரியல, மூச்சு முட்டா இருக்கு. ஐயோ, அதுக்குள்ள தண்ணி நின்று போச்சா? ஏமோ நல்ல தண்ணி விட்டா மட்டும் இருந்தாலும் உடனே தண்ணியை நிப்பாட்டிடுறியா? என்னமோ அவன் வீட்டு சொத்து கரைஞ்சு போற மாதிரி. எல்லாம் கொழுப்பு, பண கொழுப்பு. இவளுக்கு ஏன் தண்ணி திறந்து விடணும்னு சொல்லி இப்படிதான் பண்ணுவான். எக்கோ வருத்தப்படாதீங்க எக்கோ. எங்கள் வீட்டில் தான் எங்கள் வீட்டுக்காரர் மோட்டர் போட்டு வச்சுருக்காருல. எல்லாம் ஓரளவுக்கு நல்ல தண்ணியாக தான்க்கோ வரும். குடிக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது. நல்ல தண்ணி தான். வாங்கக்கோ, வேணா 4 கூட அங்கே பிடிங்க. நான் யார் தண்ணி கேட்டாலும் கொடுத்துருவேன்க்கோ. என் மாமியார் தான் யாருக்கும் கொடுக்க விடாது பார்த்துக்கிடுங்க. நம்ம ஏன் மோட்ரு போட்டு கரண்ட் செலவு பண்ணணும்? எல்லாருக்கும் இப்படி தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தால் வேற மோட்ரு ஒன்றுக்கவாமல் ஐ பேரும் போடாத கொடுக்காதங்கோ. அதனால யாருக்கும் அது இருக்க நேரத்தில் கொடுக்க முடியாது பார்த்துக்கிடுங்க. அது இன்றைக்கு காலையிலே மீன் வாங்க போகிறேன்னு சொல்லி நான் இப்போ தான் போச்சு. அதான் நான் வெளியே வந்தேன். வெளியே வரும்போது சாந்தி மீனா இவங்க எல்லாருமே வந்து ஆத்தங்கரைக்கு போனாவ துணியெல்லாம் தூக்கிக்கிட்டு. என்ன ஆற்றுக்கு துணியை தூக்கிக்கிட்டு போறியேன்னே. அப்போ தான் இப்படி தண்ணி வந்துச்சு நின்று போச்சு. லட்சுமி அக்கா வெறுங்குடத்தோட போறாவேன்னு சொன்னாவ. அதான் சரின்னு உங்களை பார்க்கறதுக்கு வந்தேன். சரி தண்ணி வேணும்னா நம்ம வீட்டில் பிடிச்சிக்கிட சொல்லலாமேன்னு. வேணாத்த குடத்தை தாங்கக்கோ, நான் 4 குடம் பிடிச்சி தூக்கி கொண்டு வந்து தாரேன். வேணா எங்கள் மாமியார் வர்றதுக்குள்ளே இல்லாட்டி ஏதாவது சொல்லிட்டு அடக்கம். என்ன அந்த ஒரு குடம் என்ன பிடிச்சதா பெரிய பொண்ணு? 2 குடம் உள்ளே இருக்கு பத்துக்க தண்ணி. அந்த இதை சமைக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் இப்போதைக்கு வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் வேணும்னா வேணா ஒரு லாரி தண்ணி வர சொல்லி பிடிச்சி வச்சுக்கிட வேண்டியதுதான். வெயில் நேரம் பற்றியா தண்ணி எவ்வளோ எடுத்தாலும் பத்தாது. வேற உங்கள் மாமியார் ஏதாவது சொல்லிட்டு அடக்கும். வேண்டாம், இந்த ஒரு குடம் மட்டும் போதும் பெரிய பொண்ணு. வேற வெறுங்குடமா அடக்கம் பற்றியா? அதான் மற்ற குடத்துல கொஞ்சம் பொருள் எல்லாம் வந்து பழைய தண்ணி இருக்கு. நான் எடுத்து ஊத்தலை இதுக்கு தான். இப்படிதான் ஏதாவது ஒன்று ஆகும்னு சொல்லிக்கிட்டு அவனை நல்ல தண்ணி திறந்து விட்டா மட்டும் கொஞ்சம் கம்மியாக தானே திறந்து விடுவானுவே. அதனால தான் நான் வேற அந்த தண்ணியெல்லாம் ஊற்றலை. பழைய தண்ணி கொஞ்சம் இருக்கு, சமாளிச்சுக்கிடுவேன். வேணும்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எப்படியோ 2 நாள் கழிச்சு உப்பு தண்ணி கொஞ்சம் விடுவான். அது கொஞ்சம் அரை மணி நேரம் கூட விடுவான். உப்பு தண்ணி என்னென்னையும் குடிச்சிட்டு சாவுங்கன்னு. நம்ம அதை எடுத்து துணி துவைக்க வாங்க எதுக்காவது வச்சுக்கிடலாம் பத்தியா? வேற முத்தங்குத்த தெளிக்கிறதுக்கு நம்ம தெரு வைப்பில் உப்பு தண்ணி இருக்கு. அந்த தண்ணி எடுத்து தெரு தொளிச்சுக்கிடுவாளே இவ்வளோ. அதனால எனக்கு வேணா இந்த ஒரு குடம் என்ன பிடிச்சதா பெரிய பொண்ணு? சரிக்கோ. இப்ப இவ்வளவு வந்து துணியை ஊற வச்சுக்கிட்டாலும் இனிமே இது துவைக்கிறதுக்கு தண்ணிக்கு எங்க போவேன்னு தான் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். எக்கோ அதான் சாந்தி அக்கா மீனா எல்லாருமே ஆற்றுக்கு துணி துவைக்க போகிறாவில்ல. நீங்களும் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வேணா துணி துவைக்க போங்க. நானும் எங்கள் மாமியார் மீன் வாங்கிட்டு வரோம். மீன் வாங்கிட்டு வந்துச்சுன்னா கறியை வச்சு கொடுத்துட்டு எங்கள் மாமியார்கிட்ட ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டு வாரேன் ஆத்தங்கரைக்கு. நானும் வேணா போவோம். ஆத்துல தண்ணி இப்ப கொஞ்சமா கிடக்கு. அடிக்க வெயிலுக்கு அங்க போய் எங்க துணியை துவைக்க?
எக்கோ அதெல்லாம் தண்ணி ஓரளவுக்கு கிடக்குதான். நான் கேட்டேன் சாந்தியை காட்ட, துணி துவைக்கணும் துணியெல்லாம் அள்ளிக்கிட்டு போறியில அங்கே தண்ணி கிடக்காக்கும் ஆற்றுலன்னு. கொஞ்சம் கிடக்குதான். கீதா சொன்னா அவள் பையன்லாம் அங்கே தான் போய் ஆட்டம் போட்டுட்டு அடக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஐ நம்ம பாத்துக்கு போறோமா ஜாலி. எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு நீ தோட்டத்துக்கு வராண்டா, வீட்டுல இரு பிள்ளைலாம் வீட்டுல கிடக்கட்டும்ட்டாரு. என்னன்னு தெரியல, எப்பயும் தோட்டத்துக்கு வராண்டங்கன்னு சத்தம் போடுவாரு. அதனால ஆத்துக்கு போலாம் தான். சரி அப்போ லட்சு நான் இந்த தண்ணியை எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு தாரேங்க மாமியார் வர்றதுக்குள்ளே. அதுக்கப்புறம் அது வந்தப்புறம் நான் சமைச்சு வச்சுட்டு உடனே ஓடியாரேன். என்ன நீங்களும் அதுக்கு முன்னாடி ஏதாவது செய்ய வேண்டியிருந்தா செஞ்சுட்டு சாப்பாடு பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க. அங்கே எங்கேனாவது உடம்புறதுக்குள்ளே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிடலாம் நம்ம. என்ன சரில அப்போ சரி போயிட்டு வா. நான் அப்ப இந்த பிள்ளைய அனுப்புறேன், நீ போட்டு குடத்தை தூக்கிக்கிட்டு வரண்டா. நான் இவ வருவா, சோனி அனுப்பி விடுறேன், அவ குடத்தை எடுத்துக்கிட்டு வருவா. சரி அப்போ சோனி என் கூட வா, நான் உனக்கு தண்ணி பிடிச்சி தாரேன். இந்த குடத்தை நீ வீட்டுக்கு பத்திரமா கொண்டு வந்துடுறேன்னு. சரி தே, அம்மா போயிட்டு வந்துடுறேன். போ போ. எம்மா சோனி எங்க போனா? நேத்து அவ தானே கடைக்கு போனா. இந்த சர்ப்பு எங்க வச்சா? துணியெல்லாம் தண்ணிக்குள்ள ஊற வச்சாச்சு, சர்ப்பு போட்டு கலக்காம அப்படியே வச்சுட்டு போயிட்டா. எங்க இருக்குமோ சர்ப்பு? நான் தேடி தேடி பார்த்துட்டேன் காணோம். துணி துவைக்க தண்ணி எங்க இருக்குன்னு அதை ஊற வச்சு அவ்வளோ துணியையும் இன்னைக்கு. எம்மா தண்ணி அப்ப எங்க வரலையா? தண்ணி எல்லாம் ஒன்றும் வரல, நானே வெறுங்கடத்தை தூக்கிக்கிட்டு தான் வந்தேன். இப்போதான் பெரிய பொண்ணு எங்கள் வீட்டில் குடத்துல பிடிச்சதாரே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா. அந்தால சோனியை அனுப்பி விட்டுருக்கேன். அந்தால அவள் ஒரு குடம் பிடிச்சி கொடுத்து விடுவா, அவள் வருவா. துணியெல்லாம் அப்படியே வை, ஆற்றுக்கு கொண்டு போய் துவைச்சிக்கிடலாம். சர்ப்பெல்லாம் போட்டு ஊற வேணா கொஞ்சோட போட்டு ஊற வை. அப்புறம் அங்கே போய் லைட்டாக கையில் கசக்கி ஆற்று தண்ணியில் முக்கி போட்டு காய போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஐ அப்போ ஆற்றுக்கு போகிறோமா? ஜாலி ஜாலி. சரி வா, 4 பாத்திரம் கிடக்கு, அதை கழுவிட்டு காலையில் என்னத்தையாவது வயிற்றுக்கு தின்னுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கஞ்சி கிடக்கு, அதை அள்ளிக்கிட்டு வேணா போவோம் ஆற்றுக்கு. உங்கள் அப்பே வேற என்னத்துக்குன்னு தெரில, இன்னைக்கு தோட்டத்துக்கு வராண்டா நீட்டாரு. உலக அதிசயமாக தான் இருக்குது. அது ஒன்றும் இல்லைம்மோ, நீ எனக்கு தலை சுற்றுதுன்னால அதான் உன்னைய போட்டு வெயிலில் அலைக்கழிக்காண்டாமேன்னு பார்த்துருப்பாவ. சரி இப்போ ஆற்றுக்கு போகிறோன்னு உங்கள் அப்பையும் போனுக்குன்னு பண்ணான்னா சொல்லிவிடாத. வேற மறுபடி உன்னை வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்க சொன்னால் மறுபடியும் என்னத்துக்கு நீ ஆற்றுக்கு போனான்னு வெயிலுக்குள்ளே போய் அங்கே என்னத்துக்கு கிடக்கான்னு சொல்லி திட்டுவார். இதுக்கு நீங்கள் அவ்வளோ நேரம் தோட்டத்துக்கே வந்திருக்கலாமா, துணி அள்ளிக்கிட்டு இங்கே பம்பு செட்லேயே துவைக்கலாமேன்னு. ஆமாம் அதுவும் சரிதானே, பம்பு செட்டில் அங்கேயே துவைக்கலாம்லாமா. அங்கேனா சுவாப்பு போட்டு துவைக்க முடியாதுல, சுவாப்பு போட்டு துவைச்சாதான் கொஞ்சம் அழுக்கு போகும். உங்கள் அப்பையும் சொல்லுவார், வேற சுவாப்பு போட்டு வேற செடிக்கெலாம் தண்ணி போனான்னா அது நல்லா இருக்காது. அங்கே சரியான கல்லும் கிடக்காது, துணி துவைக்க வாட்டமும் இருக்காது பார்த்துக்க. இங்கே ஆத்தங்கரைக்கு போனோம்னா நல்லா கல் கிடக்கும், பாறையில் வச்சு கூட நல்லா தேய்ச்சி துவைச்சிக்கிடலாம் பார்த்துக்க. இங்கே நல்லா வாட்டமாக இருக்கும். சரிம்மா அப்போ வா, நான் பாத்திரம் கழுவி தரேன். சீக்கிரம் காலையில் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம போவோம். சரி வா அப்போ. அந்த பூமாரிக்கு பூனை பண்ணி வேணா சரசம் வாராளா என்னன்னு கேளு. சரிம்மா. சோனி கொண்டு போயிருவியா? இல்லைன்னா நான் வேணா எடுத்து கொண்டு வந்து தரட்டுமா வீடு வரைக்கும்? இல்லத்தே பரவாயில்ல இருக்கட்டும், நான் கொண்டு போயிருவேன். சரி அப்போ பார்த்து கொண்டு போய். என்ன சரி தே வாரேன். இல்லை சேகரே, அது நாயை முத அடிச்சு பத்து. சரிம்மா நான் பார்த்துக்கிட்டே, நீங்க உள்ள போங்க. ஐயே என் மாமியார் வந்துச்சே, நான் இப்போ என்ன சொல்லி சமாளிக்க? என்னத்தையாவது சொல்லி சமாளிப்போம். இல்லை நீ என்ன இங்கே தண்ணி எடுத்துக்கிட்டு போறா? அச்சே அது வந்து தண்ணி நின்று போச்சு பார்த்துக்கிடுங்க. எத்தே ஒருக்கா லட்சுமி அக்கா ஒரு குடம் தண்ணி நிற குடம் தண்ணியே தந்திருந்தாவோ பார்த்துக்கிடுங்க. சரி அதான் குடத்தையும் திருப்பி கொடுக்கணும்ல, அதான் திருப்பி கொடுக்கும்போது அதே மாதிரி ஒரு நிற குடம் தண்ணியாக கொடுத்துடலாமே திருப்பி அப்படின்னு நினச்சிட்டு இப்போ கொடுத்தேன். வேற ஒன்றும் இல்லத்தே. சோனி நீ போ, அப்போ நேராவதுல உங்கள் அம்மா தேட போறாவ போ. சரி தே வாரேன். பாட்டி போயிட்டாரேன். போ போ. சோனி சீக்கிரம் போயிரு. இல்லை நீ என்னைக்குல லட்சுமி கிட்ட நிற குடம் தண்ணி வாங்கினா? எனக்கு தெரியாத. இப்போ இல்லத்தே, நம்ம பழைய வீட்டில் இருந்தோம் பார்த்தீங்களா, அப்போ வாங்கினேன், அதை தான் இப்போ திருப்பி கொடுத்தேன். என்ன 2 பேரும் வாசல்ல நின்று பேசிட்டு இன்னைக்கு என்ன யாராவது சீக்கிரம் சோறுகறி ஆக்கணும்னா ஆக்குங்க, எனக்கு ஆபீஸுக்கு கிளம்பணும். என்னது சீக்கிரம் சோறுகறி ஆக்கணுமா? எதா இருந்தாலும் உன் பொண்டாட்டி தான் செய்யணும், நான் எதுவும் செய்யாண்டேன். உன்னையே சொல்லலாமா? அவளைதான் சொன்னேன், அவகிட்ட கொடு, அவ கழுவி எல்லாம் செய்வா. அவ ஒழுங்கா சுத்த பத்தமா கழுவாண்டா, நான் கழுவி கொடுக்கேன், அவ செய்யட்டும். சரிம்மா ஏதோ ஒன்று பண்ணுங்க போங்க. புதுசா அவ்வளவு நடக்குது இந்த வீட்டில், எனக்கு ஒன்றும் புரியாண்டங்கு. உங்களுக்கு புரியாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். பெரிய பொண்ணு சொல்லுங்க. பாரு பெரிய பொண்ணு, எங்க அம்மா மீன் கறி கேட்டவனா கொஞ்சம் மீன் எடுத்து கொஞ்சம் கறியாக்கி கொடு. நீ மீன் கறியே வச்சு கொடுக்காண்டங்கியா? அதான் என்னைய காலையிலே போய் மீனை வாங்கிட்டு வான்னு என்னைய கூட்டு போய் வாங்கிட்டு வந்திருக்காவ. நீ மீன்காரனை பார்க்க போறேன்னு அந்த ஆளை சோவார போயிடுறியா, வீட்டிலே இருக்க மாட்டேங்கியா? உன்னைய பத்தி என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா? ஏன் இப்படி பண்ணியா? உன்னை எத்தனை தடவை சொல்லியேன், வீட்டில் எல்லா வேலையும் வேணா செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் போயிட்டு வந்துரு, சீக்கிரம் அந்திக்கு பொழுதுக்குள்ளே சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருன்னு தானே சொல்லியிருக்கேன். நீ ஏன் இப்படி பண்ணியா?
எங்க நான் சுவாறு கறி எல்லாம் ஆக்கிட்டு தாங்க போகிறேன். போயிட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே சீக்கிரம் வந்துடுறதாங்க செய்கிறேன். உங்கள் அம்மா இஷ்டத்துக்கு சொல்லியாவ நான் என்ன பண்ணுறது? அவிய சீரியல் எல்லாம் பார்க்கவே எனக்கு சீரியல்லாம் பார்க்க பிடிக்கவே முண்டங்கு. அதனால் நான் அப்படியே லட்சுமி அக்கா சரசக்கான்னு அவிய எல்லார்ட்டையும் இப்படி பேசிட்டு இருந்துட்டு வருவேன். எனக்கு உம்முன்னு டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தால் எனக்கு மனசுக்கு என்னமோ ரொம்ப பாரமாக இருக்குதுங்க. நல்லா வாய் விட்டு பேசி சிரிச்சாதாங்க மனசுக்கு லேசாக இருக்கும். அவிய இருக்க சீரியலை பூரா பார்த்துவிட்டு எப்படி முவங்கிட்ட மருமோளை போட்டு கொடுக்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தவன அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? சரி சரி, வருத்தப்படாத. அவ ஒரே குறை பத்துக்க மீன் கறியே ஆக்கி தர மாட்டுங்கன்னு. எங்க அவிய கேட்கறது பூரா வெள்ளி செவ்வாயா கேட்காத. நான் வெள்ளி செவ்வாயில் எங்கே அந்த கறியை வைக்க? மற்ற நாள் வேறு ஏதாவது காய போட்டு சரின்னு கறியை வச்சு விட்ருவேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வரும் ஐயாவிய மீன் கேட்பாவளன்னு. மீனுக்கு வெயிட் பண்ணி பார்த்தா மீன்காரே வரையே முண்டான். அப்புறம் என்னத்தையாவது ஒரு காய போட்டு கறியை வச்சு கொடுத்திரியது தான். சரி, இனிமே கொஞ்சம் பார்த்து சொல்லி வை. அதான் அக்கம் பக்கம் போறல அவிகிட்டலாம் சொல்லு, மீன்காரே வந்தானா கூப்பிட சொல்லு மீனை வாங்குறதுக்கு. சரிங்க. எங்க நான் எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஆத்தங்கரைக்கு துணி இலச போறாவலாம் லட்சுமி அக்கா. நான் எனக்கு கொஞ்சம் துணி கிடக்கு. நான் அதை எடுத்துக்கிட்டு ஆற்றுக்கு போய் துணி துவச்சிட்டு வரட்டுமாங்க? அதான் வீட்லயே மிஷின் இருக்குல்ல, மிஷின்ல போட்டு எடுக்க வேண்டியதானே. இங்கதான் அவ்வளோ தண்ணி இருக்க, வேற என்னத்துக்கு நீ ஆத்துல போய் துவைக்கணும்? சரிங்க, நான் இப்போ துணி துவைக்க போகல, சும்மா போயிட்டு வந்துடுறேன். என்ன லட்சுமி அக்கா கூட? சரி போ, எங்க போனாலும் நேரத்துக்கு வீடு வந்து சேர்ற மாதிரி பாரு. சரிங்க. சரசு சரி செஞ்ச. அவன் எங்க வீட்டுக்குள்ளதான் படுத்து கிடப்பானா இருக்கும். நேரத்துல இருந்து ஒன்னும் சாப்பிடாண்டேன்னு கிளாச்சிக்கிட்டு படுத்திருக்கான்ல. நான் அவனை காலையில இருந்து வேற நான் பார்க்கவும் இல்லை. காலையிலே தண்ணி எடுக்க போனேன். தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து பூரிக்கு மாவு பசஞ்சு வச்சிருந்தேன். அந்த பூரியை சுட்டுட்டு அங்கே அடுப்பங்கரையிலே தான் நின்றுருக்கேன். இப்பதான் வாரேன். ஏமா பூமாரி, அவன் இருந்தான்னா அவனை எழுப்பி விடுமா, சாப்பிட சொல்லு. அவெல்லாம் ஒன்னும் வீட்டுல இல்லம்மா, அவன் காலையிலே கிளம்பி போயிட்டான். என்னது, காலையிலே கிளம்பி வெளியே போனானா? ஆமாம்மா, போகும்போது என் முடியிலே நல்லா மிதிச்சிட்டு போயிட்டா. என்னாலும் வலிச்சிட்டு தருமா, அந்த வழியில தான் நானே எந்திரிச்சேன். கிருக்கேன் சொல்ல சொல்ல நிக்காம அம்பாட்டுக்கு போயிட்டே இருந்தான். என் பேராண்டி பாவம், சோறு தண்ணின்னு ஒன்றும் சாப்பிடாம கஷ்டப்படியான். எனக்கு இந்த சாப்பாடு வயிற்றுக்குள்ளே இறங்க முண்டுங்க அவனை நினச்சி அப்படியே நெஞ்சுக்குள்ளே கட்ட கணங்க அப்படியே தடுக்கிக்கிட்டு நிற்கு. கஷ்டமா இருந்துச்சுன்னா கம்பு எடுத்து வயிற்றுல குத்து, வயிற்றுக்குள்ள போவோம். ஏலே சின்னத்துறை, என்ன பேச்சு பேசிய நீ? பேரன் என்ன வருத்தப்படியான்னு தெரியுமா? ஒரு சொட்டுக்கு ஒரு பச்சை தண்ணி கூட அந்த வீட்டில் குடிக்காண்டேன்னு அந்த ஆளை கிடக்கான். நான் தாயா இப்படி வீட்டுக்குள்ளே இப்படியே கிடக்காத, வெளியே தெருவில் வேணாலும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டேன். நீங்கள் சும்மா அவன் மேலே அவ்வளோ தூரம் கோவப்படாதீங்க. என் பேரன் என்ன பண்ணுவான்? இப்படி வீட்டுக்குள்ளேயே கிடந்தனா அவனுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். அவனை 4 பயில்வ மாதிரி 4 இடம் போகணும் வரணும்னு ஆசைப்பட தானே செய்வான். மற்ற பிள்ளைகள் மாதிரி எனக்கு வண்டி தாங்கிதாங்க, அதை வாங்கித்தாங்க, இதை வாங்கித்தாங்கன்னு ஊர் ஜவாரிக்கிட்டா தெரியும். அவனுக்கு வச்சிருக்க சைக்கிளில் தான் சுற்றியான், இல்லைன்னா வீட்டில் கிடப்பான். இங்கே பயல்வலோட இங்கே காடுகளுக்குள்ள சுற்றிட்டு வரான். இதுக்கு போய் அவனை இப்படி கோவப்படுறிய? ஏம்மா நீ வேற சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதம்மா. அவன் என்ன கேட்டான்னு தெரியும்ல, ஊர்ஜோ வர்றதுக்கு பயல்வலோட கொடைக்கானல் வரைக்கும் போறேங்க. நங்கினையும் பக்கத்துல போறேன்னு சொல்லி கேட்கல. சரி மணப்பாடு வரைக்கும் போறேன்னு சொன்னாலும் அதுவே நமக்கு பயன்தான். கடல் வலுக்குள்ள விளையாட்டு தினமா விளையாடிக்கிட்டு ஒத்தையில 2 பயல்வலோட எங்கேயும் கடலுக்குள்ள முங்கிடுவானா, இழுத்துக்கிட்டு போயிருமோன்னு நமக்கு ஒரு பயமா தான் இருக்கு. பயல்வலோட போனாலும் சரிபட்டு வராதுமா. நம்ம கைக்குள்ள பிள்ளைகளை வச்சிருந்தாதான் நம்ம பாதுகாப்பா பாத்துக்கிட முடியும். எல்லா நண்பர்களும் நல்லவனுங்களா இருப்பான்னு சொல்ல முடியாதுல்ல. நம்ம எத்தனை நியூஸ் பார்க்கும், என்னென்ன கேள்வி படியும். சரியா, நீ சொல்லியது சரிதான். சரி பையன் ஆசைப்படியாமல, அப்போ குடும்பத்தோட எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம் ஒரு நாளைக்கு. ஏதாவது சொல்லு போவோம். அவன் அப்படி போகணுன்னு தான் ஆசைப்படியான். அவன் ஒன்றும் குடும்பத்தோட போகணுன்னு ஆசைப்படல, பயல்வளோட ஊர் சுத்தணும்னு ஆசைப்படியான். நீங்க சும்மா இருங்கத்த. நீ சும்மா இருல சரசு, நீ தான் என் மோவனை ஏத்தி ஓடியா. அதனால தான் அவன் என் பேரங்கிட்ட இப்படி கோவப்படியான். எத்தே, உங்களை மாதிரிலாம் என்னால் அவனை விட்டுட்டு இருக்க முடியாது தே. அவன் சொல்லியபடிலாம் ஆட முடியாது. கொஞ்சம் அவனை கண்டிச்சு வச்சாதான் சரி வரும். நீங்க சும்மா இருங்க. நீங்க செல்லம் கொடுத்து தான் அவனை இப்படி கெடுத்து வைக்கிய. சரி சரி, இனிமே மாமியாரும் மருமகளும் சண்டை போட ஆரம்பிச்சிடாதீங்க. போனவே வரட்டும், நானும் யோசிச்சு பார்த்துட்டு சொல்லி சாயங்காலம் என்ன பண்ணலான்னு. எப்போ என்ன மோளே? எப்போ எங்கேயாவது டூர் கூட்டு போங்கப்பா, ஆச்சி சொன்ன மாதிரி. நாங்க இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவை லீவுக்கும் எல்லாரும் காசு போட்டு ஒரு வேன் பிடிச்சி இங்க குற்றாலம், கொடைக்கானல், கன்னியாகுமரி, அப்புறம் ஊட்டி எல்லாம் போயிருக்கோம்ப்பா. இனிமே எங்க போறதுன்னு தெரியல. எங்கேயாவது ஒரு இடம் கூட்டிட்டு போங்கப்பா. இப்ப சதீஷ் கொடைக்கானல் தான் போனோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் பயல்வலோட. வேணா அங்க போகுமாப்பா? அதான் ஊட்டி ஏற்கனவே சுற்றி பார்த்திருக்கீல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் கொடைக்கானலும். அங்க வேற என்ன புதுசா இருக்கும், வேற இடப்ப பாப்போம். அப்ப கூட்டிட்டு போவீங்களா? ஆமா, எந்த இடம் கூட்டிட்டு போனோம்னு சொல்லு, கூட்டு போறேன். வியூவர்ஸ் எல்லாரும் நிறைய ஊர் அனுப்பியிருக்காங்க டூருக்கு வர்றதுக்கு. எங்க ஊருக்கு வாங்க, நாங்க சுத்தி காட்டுறோம்னு சொல்லி. நான் எல்லாரும் கமெண்டையும் பார்த்தேன். நிறைய பேர் கொடைக்கானல், சென்னை, அப்புறம் ஒண்டர்லா இந்த மாதிரி நிறைய இடம் சொல்லி போட்டிருந்தாங்க. அதையே
சொன்ன எல்லா இடத்துக்கும் போகணும்னு ஆசையா தான் இருக்கு. இருக்கும் இருக்கும். ஏம்மா சும்மா இருமா. எப்போ இந்த குயின்ஸ்லாண்டுன்னு சொல்றாவப்போ அங்க கூட்டிட்டு போறீங்களா? அது சென்னையில இருக்கான். அட என்ன பூமாரி, சென்னைக்கு போனாங்க. சென்னையும் இங்க மாதிரி தான் வெயிலா இருக்கும். நல்ல குளு குளுன்னு இருக்க பிளேஸுக்கு தான் இந்த டைம்ல போவாவ டூர் கண்டிருக்கு. நீ என்ன அங்க போனாங்க? எப்போ குயின்ஸ்லாண்டுல நிறைய ரைடுலாம் இருக்குமாப்பா, நல்லா ஜாலியா இருக்குமா. ஏலா ஊட்டிக்கு போனப்ப அப்படிதானே பிளாக் தண்டருக்கு போனோம். ஏம்மா அங்கே விட இங்க நிறைய ரைடு இருக்குமாம்மா. நீ சொல்லியது சரிதான் பூமாரி, ஆனா அதை இன்னொரு நாள் பார்ப்போம். இப்போ அங்க நல்ல வெயில் பத்துக்க, இந்த நேரத்துல போனோம்னா இன்னும் கஷ்டம். எப்போ ப்ளீஸ் போ. சென்னையில நிறைய இடம் சுத்தி பார்க்கறதுக்கு இருக்காம் போ. மெரினா பீச்சுக்குலாம் ஒரு நாளும் போனதில்லப்போ. கூட்டிட்டு போங்களா, பார்த்துட்டு வருவோம்ல. சரி, அப்ப சென்னையில என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவங்கிட்ட கேட்டு சொல்லியே அதுக்கப்புறமா முடிவெடுக்கலாம் என்ன? சரி போ. ஆனா கண்டிப்பா கூட்டிட்டு போணும். அங்க சென்னை ஃபுல்லா சுத்தி பார்க்கணும் என்ன? அங்க போனதுக்கு அப்புறம் இங்கே இருந்துக்கலாம்னு ஃபீல் பண்ணுவ பெரு நீ. போங்கப்பா, நான் அப்படியெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். இல்லை சின்னத்துறை, நானும் சாவதுக்குள்ள சென்னையை சுற்றி பார்த்துணுலே, அதுவும் அந்த எம்ஜிஆர் சமாதியை பார்த்துணுலே, என்னையும் கூட்டு போயிருஎன்ன? வாங்க வாங்க, அவ்வளோரையும் அந்த மெரினா பீச்சில் கொண்டு விட்டுட்டு வந்துருயே. காதல் பண்ண பிடிக்குமா இல்ல கண்ணோ தின்ன பிடிக்குமா? ஏ பிப்பிரி பிப்பிரி பி, ஏ பிப்பிரி பிப்பிரி பி. ஏ சுப்பம்மா சுப்பம்மா, ஏ சுப்பிரி ரம்பம்மா. நீ சுப்பம்மா சுப்பம்மா, ஒரு நாள் வாக்கு சுப்பம்மா. மதுரை மல்லியும் எல்லையாயும் வாங்கி தந்தாத ஆள பிடிக்குமா? ஏ பிப்பிரி பிப்பிரி பி, ஏ பிப்பிரி பிப்பிரி பி. ஏலே உங்களுக்கு ஆயி வந்தனா அந்த பக்கமா தூரமா போங்களே. இங்க நின்னு ஏதோ அசிங்கம் பண்ணிராதீங்க. நாங்க வேற ரெண்டு பேரும் கிறுக்கு பிடிச்சவங்க அடிட்டே டக்கானவே வர முடிஞ்சானவே வெளியே தண்ணிக்குள்ள இருந்து. என்ன நீங்க வேற சும்மா இருங்கன்னே. பாட்டுல அப்படி தானே வருது, இடையில ஒரே பிப்பிரி பிப்பிரி பீன்னு அந்த பாட்டை தான் நான் படிச்சேன். சரி சரி, வலிக்கு கிளிக்கு தண்ணிக்குள்ள விழுந்து செத்து தொலையாதீங்க. போய் உங்க அம்மாலாம் அங்க துணி துவச்சிட்டு இருக்காவ பாருங்க, அங்க போங்க. என்ன நான் அங்க போலனே, உங்க கூட நாங்க விளையாடியோம். எங்க அம்மாலாம் அங்க ஏதாவது கதை பேசிட்டே இருப்பாவ, எங்களுக்கு போர் அடிக்கும். இங்கதான் நல்லா ஜாலியா இருக்கு. உங்களை மாதிரிலாம் நான் பெருசா வளர்ந்தப்பறம் இப்படிதான் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். ஆமாண்ணே, நீங்க சூப்பரா ஜாலியா இருக்கீங்க மூணு பேரும் எப்பயும். இல்ல எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. வீட்டுல தருமடி வாங்கிட்டு சுத்திக்கிட்டு திரியும். எங்களை பார்த்தா ஜாலியா இருக்கு என்ன? எங்களுடைய மாதிரி நீங்களும் காவாலி ஆயிராதீங்களா? ஒழுங்கா நல்ல பிள்ளையா படிச்சு நல்ல பிள்ளையா இருக்க பாருங்க. வாங்கனே, சும்மா விளையாடுவீங்க. ஏலே வெளியே வர போறீங்களா இல்லையா தண்ணிக்குள்ள இருந்து? பிப்பிரி பிப்பிரி பீ, பிப்பிரி பிப்பிரி பீ. இன்னும் கையில ஏன் ஒரு மேளத்தை கொடுத்ததுன்னு தெரியல. மண்டையும் ஆளையும் பாருங்க. ஏலே மேளத்தை அடிச்சுக்கிட்டு இப்படி ஆத்துக்குள்ள தண்ணிக்குள்ள நிக்க கூடாதுல. ஊர் ஊரா ரோட் ரோடா போனா கொஞ்சம் கல்லாவது கட்டும். எங்க அம்மாவும் இந்த ரெண்டு அண்ணாவையும் பார்த்துட்டு அப்படிதான் சொன்னாங்க. ஏல இங்க பாருங்களே, உங்களோட பார்த்து ஊரே அப்படிதான் சொல்லுதான். தயவு செய்து வாங்கல. இருல வாரம், ரொம்ப பேசாத. ஏய் ஜெகனே, அவன முத பிடிச்சத தண்ணிக்குள்ள போட்டு முக்கல. டா முக்கிருவோம். ஏல என்னைய தண்ணிக்குள்ள முக்கிராதீங்களா ப்ளீஸ்ல. உன்னைய முக்கிறது தான் எங்க வேலையே இல்ல. ஐயையோ, என்னைய கொல்ல பாக்கானவளே, என்னை யாராவது காப்பாத்துங்க. ஐயையோ, இந்த அண்ணனை எல்லாரும் தண்ணிக்குள்ள முக்குறாங்க. வார நம்ம அம்மாட்ட போய் சொல்லுவோம் காப்பாத்த வரதுக்கு. ஆமாடா, ஓடியா ஓடியா. யார் வந்தாலும் இன்னைக்கு உன்னைய காப்பாத்த முடியாது மோனே. ஏல சும்மா இருங்களா, மூச்சு முட்டுது. முட்டட்டும், கிண்டலா பண்ற கிண்டலே. வேற என்னல, கலர் மண்டை, கலவு கலர் குருவி கக்கா போன மாதிரி ஒரு கலர் மண்டை, ஒரு நல்ல கையில ஒரு மேளம், காமெடியா இருந்துச்சுல, அதான் அப்படி சொன்னேன். நான் என்ன பொய்யா சொன்னேன்? உண்மையை தானல சொன்னேன். பரல சதீஷ் மறுபடியும் அவன் அப்படிதான் சொல்றான். போட்டு முக்கல அவனை. இலையில உண்மையிலே செத்துக்கிட்டு போவேம்ல, சும்மா இருங்க. வேற கொலைக்கேஸ்ல தான் உள்ள போவிய. வாங்கல மீன் பிடிச்சு சுட்டு தும்போம். இவனை விட்டுறல. யால சதீஷ் இவனை விட சொல்றா? மீன் பிடிச்சு சுட்டு தும்போல, எனக்கே பசிக்குது. இங்க பாரு, சதீஷ்கே பசிக்க ஆரம்பிச்சிருச்சான். வா வா மீனை பிடிப்போம், விடு விடு விடு. எம்மா சரி, உனக்காக இவனை விடுறேன். பொழைச்சு போல. உன்னை அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. 110 கிலோ தூக்குற இந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. இல்ல நான் உன்னை அடிச்சனா நீ செத்துருவல. இங்க பாரு, இந்த உடம்பு எதையும் தாங்குற உடம்பு.
இங்க பாருல, உன் உடம்புல எத்தனை நரம்பு ஒட்டி இருக்குன்னு தெரியுமால? இப்போ அவ்வளோத்தையும் அடிச்சு உடைச்சிருவேன் பத்துக்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? இல்ல, இது நல்லா இருக்குல்ல, இது நல்லா நமக்கு டைம் பாஸ் ஆகும் போல இருக்கு. நம்ம இந்த ஷோவை நடத்துவோமால? ஆமால, லீவ்ல நமக்கு நல்ல போர் அடிக்குது. பேசாட்டிக்கு நம்ம இதையே பண்ணி போட்டுட்டா என்ன? ஆமால, அவன் யூடியூப்ல என்னென்னமோ எடுத்து போடியா கண்ட கருமத்தெல்லாம். நம்மளும் இதே பண்ணி போடுவோம். நல்ல ஐடியா தான்ல. ஆனா எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குதுல. மீனை பிடிச்சு சுட்டு தின்னுட்டு எதா இருந்தாலும் பாப்போம். சரில, வாங்க அப்போ போய் மீனை பிடிப்போம். என்னக்கோ துணியை ஊற வச்சு எடுத்துட்டு வந்துட்டீங்களாக்கோ நீங்க வீட்டுல இருந்து? அட நீ வேற சரசு, அது என் விட்டு பிள்ளைகள் பார்த்த வேலை. அம்மா செத்தேன். என்னலா பெரிய பொண்ணு, வாடை எப்படி கப்பு தாங்கலையா? அது என் துணி கிடையாது, எங்க மாமியார் துணி. செப்ப மாமியார் துணியெல்லாமா துவைக்க கொண்டு வந்திருக்கா? தண்ணி இல்லாத நேரத்துல இந்த பிள்ளைகள் தண்ணிக்குள்ள துணியை முக்கி வச்சுக்கிட்டு என் உயிரை போட்டு வாங்குதுவேன். வேற என்னத்த சொல்ல? என்னடா உமா, திடீர்னு உங்க மாமியார் துணியெல்லாம் துவைக்க ஆரம்பிச்சிட்ட? என்னன்னே தெரியலடா பெரிய பொண்ணு. எங்க மாமியார் இப்ப என்கிட்ட ஒரே நல்லா பேசுது. எனக்கே ஒரே ஆச்சரியமா இருக்குன்னா பாரு. அதான் கொண்டாங்க உங்க துணியை நானே துவைச்சிட்டு வரேன்னு சொல்லி தூக்கிக்கிட்டு வந்தேன் ஆத்துக்கு. இப்போ ஓஹோ, உங்க மாமியார் இப்போ உங்ககிட்ட நல்லா பேசுறது அது துணியை துவைச்சது கொடுக்குறியாக்கும்? ஐயா அப்படிலாம் இல்ல, என் துணி ஒன்றும் இல்லை, எல்லாம் துவைச்சி போட்டேன் நேற்றே. இன்னைக்கு வேற துணி துவைக்க ஆத்துக்கு நீங்க எல்லாம் போறியன்னா தான் வேற துணி வேணும்ல. அதுவும் என்கிட்ட நல்லா பேசுதா. அதான் அந்தால போய் பாசமா தாங்கத்தே உங்க துணியை நானே துவைச்சி தரேன் ஆத்துக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு வந்துட்டேன். என்ன திடீர்னு உங்க மாமியாருக்கு உன் மேல அவ்வளவு பாசம்? தெரியலடா பெரிய பொண்ணு, மொவா கிட்ட சண்டை போல இருக்கு, அதனால என்கிட்ட பாசமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. எதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்க. ஏன் பெரிய பொண்ணு? இல்லை, எதுக்கும் ஏதாவது உள்குத்து இருக்குமோன்னு தான். கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்க எதுக்கும். சரில பெரிய பொண்ணு. அடிக்க வெயிலுக்கு அவ்வளோரும் ஆத்து தண்ணிக்குள்ளதான் அடக்காவ உள்ள இருக்கு. ஆமாக்கோ, அவ்வளோரும் துணி துவைச்சிட்டு வராவல. அவ்வளோரும் துணி துவைச்சாவன்னா கலங்களால கிடக்கும் தண்ணி. நம்ம வேற பக்கமா துவைப்போங்க, கொஞ்சம் தண்ணி தெளிவா இருக்கும் பத்தியில. தண்ணி ஓட்ட இருக்க இடத்துல துவைப்போம், அங்கன்னா நமக்கு தண்ணி நல்ல தண்ணியா வரும். ஆமா, அப்படிதான் பண்ணணும். இப்போ இவ்வளோ 2 பேரும் எங்க காணோம்? அவ்வளோ அங்கனங்கன சொடுக்குத களி கிடக்கலா, அதெல்லாம் பறிச்சு பறிச்சு தின்னுக்கிட்டே வராளுவே. சொடுக்குது களியா? இவ்வளோ கண்ணுக்கு மட்டும் அதெல்லாம் எங்கே தெரியுது? அதான் அங்கனங்கன சைடில் நிற்குத, நீ பார்க்கலையா? என் கண்ணுக்கு ஒன்று கூட தெரில. எனக்கு சொடுக்குத களி ரொம்ப பிடிக்கும் பே. சரி வா, அப்போ போகிற வழியில் இருக்கும், நான் பறிச்சு தரேன். சரி பே, அது செடியை காட்டிதா, நான் பறிச்சுக்கடியே. சரி சரி வா. சொடுக்கு தக்காளியில் என்ன சத்து இருக்கான் தெரியுமாவே? இது தெரியாமல் நம்ம திங்கே முட்டுங்கோம். அப்படியா? ஆமாப்பே, ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன், வெளிநாட்டில் அதெல்லாம் என்ன ரேட்டுக்கு விற்காது தெரியுமா? நம்ம தான் அந்த பொருளோட அருமை தெரியாமல் அதை சாப்பிட மாட்டேங்கோம். அதான் சொல்லிட்டல, இரு உனக்கு நான் பறிச்சு தரேன் பேரு. அதான் ஆத்தங்கரைக்கு வந்தாச்சுல, இனிமே எங்க இருக்கும்? இங்கன்னு அந்த செடியெல்லாம் நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கன நிற்காது, வியாலிக்குள்ளே நிற்கல சைடில், அங்கன போய் பார்த்தா தெரியும். நான் உனக்கு எப்படியும் பறிச்சு தரேன் போகிறதுக்குள்ள. சரிப்பா சின்ன பொண்ணு. எல்லாம் போங்க, ஆளாளுக்கு ஒரு பக்கமா துணியை துவைச்சு காய போடுங்க. காஞ்சதை எடுத்துக்கிட்டு கிளம்புவோம். ஆமா, நல்ல இடமா பிடிக்கணும், தெளிவா இருக்க தண்ணி இடத்துல. எல்லாம் உங்கள் மாமியார் துணி தானே, என்னப்போ வான் துணியா? என்னது மாமியார் துணியா? ஏலா, மாமியார் துணின்னா அதுக்குன்னு சவுதிக்குள்ள போட்டு உரட்டியே அழுக்கு துணியில முக்கிட்டு போக முடியும்? ஆமலச்சு, இந்த உமா அவிய மாமியார் துணியை தான் துவைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கா. உமா, உங்க மாமியார் மேல உனக்கு அவ்வளவு பாசமாளா? பரவாயில்லையே, உங்க மாமியார் துணியெல்லாம் துவைக்கிற அளவுக்கு ஆயிட்டியே. ஐயா, நீங்க வேற சும்மா இருங்க. நானே துணி துவைக்கிறதுக்கு துணி இல்லைன்னு அவிய துணியை வாங்கிக்கிட்டு வந்தேன். லட்சு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ உமா மாமியார் உமா கிட்ட நல்லா பேசுதாமா. ஏன்னா அப்படியா? ஆமாக்கோ, என்னமோ தெரில, புதுசா கொஞ்சம் சிரிச்சு சிரிச்சு நல்லா பேசுது பார்த்துக்கிடுங்க. எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஏன்னா இது விசேஷமா? உங்ககிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுதுன்னா என்ன அர்த்தம்? ஐயோ, ஒரு விசேஷமும் கிடையாது. ஆனா என்னன்னே தெரியல, எனக்கே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. விடிய காலமே வந்துட்டு ஒரு நாள் பைய தூக்கிக்கிட்டு 2 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா வந்துட்டு அப்புறம் எங்கள் மொவா வீட்டில் என்னமோ மொவாட்ட சண்டை போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் என்கிட்ட நல்லா இருக்கு பார்த்துக்கிடுங்க. அதனால சரி இருந்துட்டு போட்டு நானும் விட்டுட்டேன். ஓஹோ, அதான் மாமியார் துணியை தூக்கிட்டு வந்திய, துணியை துவைச்சு தரலான்னு. ஐயே, நான் சும்மா தூக்கிட்டு வந்தேன். சரி, அது பொம்பளை கடந்து தனியாக துவைக்குமே, சரி நம்மளாம் ஆட்டக்காய்க்கு தானே போவோம், துணியை துவைச்சி அடித்து கிழிச்சு கொண்டு வந்து கொடுக்கலான்னு தூக்கிட்டு வந்தேன். இல்ல, மாமியார் துணியை துவைக்கிறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அம்மா மாதிரி தான் அதுவும். துவை நல்லது தான். துணியை அடித்து துவைக்கனே கிழிச்சு விடாத, ஏதோ ஒரு ஆத்திரத்தில் வேற எதுவும் குவாச்சிக்கிட்ட போது மறுபடியும் கிளாச்சிக்கிட்டு. கிழிக்க மாட்டேன் லட்சு, பார்த்து பத்திரமா துவைச்சி எடுத்துக்கிட்டு போவேன். சரசு,
என்ன யாரு கூப்பிடியது? சொல்லு சாந்தி. என்ன உன் மோனுக்கு ஒரே ஆட்டமா தான் இருக்கு ஆத்துக்குள்ள? என் மோவன் ஆத்துக்குள்ளே எனக்கா? அவன் காலையிலே வீட்டை விட்டு போனவன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சாப்பிட கூட அவன் இங்க ஆத்துக்குள்ள வந்து கிடக்கானாக்கும். அவன் நேரத்துல இருந்து ஒரு வாய் இன்னும் சாப்பிடல வீட்டுல. இந்தா அந்த பக்கம் தான் மீனை பிடிச்சி சுட்டு தின்னுட்டு அடக்கானவ போல இருக்கு. என் மொபைல்லாம் நான் அந்த அண்ணன்லாம் அங்கே மீனை பிடிச்சி சுட்டு திங்காவே நாங்கள் போறேன்னு போய் அங்கே போய் வாங்கி தின்னுட்டு அடக்கான். கொழுப்படுத்த பையன் அவனுக்கு வீட்டுல சோறு போடலன்னு இங்க வந்து மீனை சுட்டு தின்னுட்டு இருக்கானாமா. ஏன் சரசு வீட்டுல சண்டையா என்ன? இந்த பிள்ளைகளுக்கு இந்த லீவு விட்டா எங்கேயாயினும் போனன்ற எண்ணம் வந்துடும். அந்த சண்டை தான். அது சரி. ஆமா நீங்களெல்லாம் துணி துவைக்க வந்தாவேன்னா அந்த பெரிய பொண்ணு துணியை துவைச்ச மாதிரி இல்ல அவ்வளோ தண்ணிக்குள்ள அடக்கிய. நாங்கள் துணியெல்லாம் துவைச்சு காய போட்டாச்சு. இனிமே வேலையில கிடக்கு. போகும்போது இனிமே எடுத்து அதை மடிச்சு எடுத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். எங்க வெளியே வர ஆவல. தண்ணிக்குள்ளே இருக்கணும் போல இருக்கு. அதனாலதான் உள்ளே கிடக்கும். காயட்டும் காயிற வரைக்கும் உள்ள கிடந்தே கதையை பேசிட்டு இருப்போம்னு இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஆமா அடிக்க வெயிலுக்கு தண்ணிக்குள்ளேயே தான் எனக்கும் நீச்சல் அடிக்கணும் போல இருக்கு. போய் குதிச்சிட வேண்டியதுதான். துணியெல்லாம் எந்த அளவு போனாலும் போட்டணும். எல்லாம் உன் மாமியார் துணிலா? மாமியாராவது கிமியாராவது துணியை தூக்கி துறை போட்டு நான் தண்ணிக்குள்ள குதிக்க போறேன்ப்பா. நீ வரதா இருந்தா வா, வரலன்னா எந்தாலையும் போ. ஐயே துணியோட போய் தண்ணிக்குள்ள குதிச்சிட்டாலே. இல்ல உங்க மாமியார் துணியெல்லாம் எடுத்து வை, தண்ணியில ஓடிட போகுது. போனா போது லட்சு விடுங்க. சரிதான். அன்னைக்கு மாமியார் துணியை எந்தாலையும் தண்ணியில விட்டுட்டு தான் போறா வீட்டுக்கு. இன்னைக்கு லட்சுமியும் தோட்டத்துக்கு வராண்டா. அதனால நம்ம அக்கா ரமணி இன்னைக்கு தோட்டத்துக்கு கூப்பிட்டுட்டா என்ன? அவளும் தேங்காய் மாங்காய் கிழங்குன்னு நிறைய வேணும்னா லட்சுமி தோட்டத்துக்கு வராத நாளுன்னா நல்லதா இருக்கும். அது பாட்டுக்கு வண்டியில் அவ்வளோத்தையும் அள்ளி போட்டு கொடுத்து விட்டுறலாம். வேணுங்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு போன்னு கொடுத்துடலாம். போனை போட்டு வர சொல்லுவோமா? ஆமாம் அதான் சரி. மச்சான் எப்படியும் சாப்பிடியதுக்கு வீட்டுக்கு வருவாள்ல, அந்த நேரத்தில் வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தானே ஆகும், வந்துட்டு போங்கன்னு சொல்லுவோம். வந்தவொடனே அவ்வளோத்தையும் அள்ளி போட்டு கொடுத்துடலாம், எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு. ஆமாம் அதான் சரி. அக்கா கிட்ட பேசியும் ரொம்ப நாள் ஆச்சு. அவளும் போடுவான்னு பார்த்தா போடவே முண்டங்கா. சரி நம்மளே போட்டு பேசுவோம். ஆமாம் நம்ம தானே ஒரு நாள் சொன்னோம், நீ எதுவும் ஃபோன் போட்டுறாத, எங்கள் வீட்டம்மா எடுத்து விடுவா லட்சுமி, நானே எப்போனாலும் போடியேன்னேன். நான் தான் போடாமல் விட்டுட்டேன் போல இருக்கு. சரி இப்போ போனவன்னா திட்டுவா, இவ்வளோ நாள் எங்கே போனால் உயிரோட தான் இருக்கியான்னு. இங்கே போகுது. சார் இவ வேற மாசத்துல பாதி நாள் சண்டை போட்டுட்டு போயிடுறா. இவளை சமாதானப்படுத்தியே என் வாழ்க்கையே முடிஞ்சிரும் போல இருக்கு. யார் போன் அது? அம்மா போனா? ஏம்மா உங்க போன் அடிக்குது பாருங்க. இளைச்சரணே யாருன்னு கொஞ்சம் அதை எடுத்து பாரு. எம்மா நீங்களே வந்து எடுத்து பேசுங்கம்மா, நான் முக்கியமான வேலையா இருக்கேன். நானே சந்தியா என்கிட்ட பேச மாட்டேங்கான்னு கடுப்புல இருக்கேன். எவ்வளவு மெசேஜ் போட்டாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்க. அன்னைக்கு ரீடே பண்ணல, என்னன்னு தெரியலையே. இதுல வேற அப்பப்போ பிளாக் பண்ணிட்டு வேற போயிடுறா. அவ அதில் சமாதானப்படுத்தி அன்பிளாக் பண்றதுக்குள்ள போதுன்னு ஆயிடுது. இந்த பயக்கிட்ட ஒரு வேலை சொன்னா செய்யாண்டாம்பா. இல்ல நீ இங்கே தானே இருக்க, இந்த போன் அடிச்சுக்கிட்டே கிடக்க, ஒரு வார்த்தை எடுத்து யாரு என்னன்னு கேட்க முடியோ? எம்மா அதான் இங்க வந்துட்டியல்ல, எடுத்து யார் என்னன்னு பார்த்து சீக்கிரம் பேசுங்க. அது அப்பத்துல இருந்து கையாமையான்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு, கடுப்பாகுது. இருந்தாலும் உனக்கு ரொம்ப கொழுப்புதால. யார் அது எனக்கு இப்போ ஃபோன் பண்ணியது? இது என்ன புது நம்பரா ஒன்று வருது? பேர் சேவ் பண்ணாம யாரா இருக்கும்? புது நம்பர்ல இருந்து வந்தா எடுக்க பயமா உள்ள இருக்கு. எம்மா எடுத்து பேசு, அடிச்சுக்கிட்டே இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கா. இல்ல புது நம்பர்ல இருந்து வந்திருக்கல, அதான் எடுத்து பேச பயமா இருக்கு. புது நம்பர்ல இருந்து வந்தா எதுவும் எடுக்காதுன்னு அப்பா சொன்னாவே. ஏதோ இப்பெல்லாம் ரொம்ப என்னமோ ஸ்கேம்னு என்னமோ பண்ணியானுலாமே, எடுத்து அதை இதை கேட்பானுவேன். நீ புதுசாக நம்பர் வந்தால் எதுவும் எடுக்காத, எதுவும் பேர் நீ சேவ் பண்ணதுலேருந்து மட்டும் ஃபோன் வந்தால் எடுன்னு சொன்னாவாப்பா. அதான் எடுக்க பயமா இருக்கு. ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, எடுத்து யார் என்னன்னு கேளு. ஆத்திர அவசரத்துக்கு பக்கத்தில் கூட ஃபோனை வாங்கி யாராவது உனக்கு போடுவாவ, அதுக்குன்னு அதையும் பார்த்துட்டு எடுக்காம இருப்பியோ? இல்லை சரணு, அப்போ அந்த ஃபோன் எடுத்து யார் என்னன்னு கொஞ்சம் கேளுல. கொண்டாங்க யாருன்னு கேட்கேன். அந்த எப்படி ஐயே அக்கா எடுக்கலையே. சரி அவளுக்கு நம்ம நம்பர் தெரியும்ல, பார்த்துட்டு கூப்பிடியாளான்னு பார்ப்போம். இந்த அப்போ கட் ஆயிட்டு இப்படி. இல்லை கட்டானா என்ன, அதில் நம்பர் இருக்கும்ல, அதை போட்டு மறுபடியும் யார் என்னன்னு கேளு. போமா அப்படிலாம் என்னால் கேட்க முடியாது. ஃபோன் வந்துகிட்டு இருக்கும் போதே அட்டன் பண்ணி பேசுனா பேசாண்டேன்ட்டா. இப்போ அதுல இருந்து வந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க யாரு என்னன்னு நம்ம கேட்கணுமோ? அவங்க போடும் போதே என்ன ஏதுன்னு கேட்கறத விட்டுட்டு என்னெல்லாம் சரடி இப்படி பண்ற? போமா அந்தப்படி. இருந்தாலும் நீலா நல்ல வருவல. தேங்க்யூ. தூர போல படிச்ச பையன்லாம் இங்கே வெளியே சொல்லிடாத. எம்மா மறுபடியும் அதுல இருக்க நம்பருக்கு திருப்பி போட்டு யாரு என்னன்னு கேளு போ. எனக்கு தெரியும், மறுபடியும் ஃபோன் வந்தா பேசிக்கிடுவேன். இல்லைன்னா யாரா இருந்தாலும் கிடக்கட்டும், நமக்கு வாட்ஸ்அப் இல்ல ஒரு கூறு கிடையாது. இல என்ன சரண்யா போர் அடிக்குங்கள, வாழை ஏதாவது விளாடுவோம். அவளுக்கு போர் அடிச்சா நீயும் சேர்ந்து விளாடு, என்ன எதுக்கு கூப்பிடுறா? இல்ல வாழை ப்ளீஸ்ல சரணு. ஏதாவது டிவி போட்டு விடு, அதை பார்த்துட்டு கிடங்க. ஏதாவது நிறைய நெட்ஃபிளிக்ஸ்லாம் போட்டு விட்டுருக்கும், ஏதாவது ஓடிடியில் ஏதாவது படம் புதுசாக வந்திருந்தா அதை பார்த்துட்டு கிடங்க.
இல்ல அவளுக்கு அதை அவிய வீட்லயே பாப்பாளாம். இங்க வந்து அதே பக்கத்துக்கா வந்தேங்க. அவளுக்கு ரொம்ப போர் அடிக்குதால வாழை விளாடுவோம், நீ வந்து அவ ஜாலியா இருப்பா. சஞ்சனா சும்மா இரு சஞ்சனா, நான் வரல. உங்களுக்கு துள்ள தாங்காம தான் நான் இங்க வந்து ஓரமா இருக்கேன். இங்கேயும் வந்து என்னைய துள்ள பண்ணாதீங்க போங்க. இல்ல சரண் அப்படி சொல்லாதல. ஏதாவது சீட்டாவது விளாடுவோம். நம்மகிட்ட சீட்டு கிட்ட நிறைய கிடக்கும்ல, இருக்கா? இருக்கு. இல்ல வாழை விளாடுவோம். நீ, நான், சரண்யா, சஞ்சய் 4 பேரும் விளாடுவோம். நாளா வரல, நீங்க 3 பேரை எடுத்து விளாடுங்க. அங்க கபோர்ட்ல தான் இருக்கும். யார் ரூம்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கும்ல, அதுல தான் கீழே கபோர்ட்ல இருக்கும். யானை சரணா இப்படி பண்றா? வாழை எனக்காக வா. நீ சரண்யா கிட்ட ரொம்ப பேசலாம் வேண்டாம், நீ பாட்டுக்கு விளாடு, அவ்வளவுதான். சஞ்சனா வரலன்னா விடு, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாத. சீட்டு கட்டி எங்க இருக்குன்னு மட்டும் கேட்டு வாங்கிட்டு வா, நம்ம 3 பேரும் விளாடலாம். சரி சரண்யா. பாருல அவளை, அவ எவ்வளவு கவலையா போறான்னு. சே, நீ வர வர ரொம்ப ஓவரா தான் போறாள. சரி நாங்க 3 பேருமே விளையாடிக்கிட்டோம், நீ ஒத்தையில இந்த போனை நோண்டிக்கிட்டே இரு. சீட்டு கட்டு உன் ரூம்ல தானே இருக்கு, நான் எடுத்துக்கிடுறேன். சஞ்சனா நில்லு, நானும் வரேன். நீ ஒன்றும் தேவையில்ல. ஐயோ என்ன நம்மள தேவையில்லன்ட்டா. சந்தியாவும் மெசேஜை பார்க்கவும் இல்லை, ரிப்ளைவும் பண்ண மாட்டீங்க. நமக்கும் கடுப்பாக தான் இருக்கு. பேசாட்டிக்கு நம்மளும் கொஞ்சம் நேரம் சீட்டு விளையாடிட்டு வருவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கிடலாம். நம்ம என்ன அங்கே போய் பேசவா போகிறோம், விளாட தானே போகிறோம். சரி போவோம். சஞ்சனாமா, இந்த அண்ணன் வந்துட்டேன் பாரு, உனக்காண்டி தான் விளாட வாரேன். ஒன்றும் தேவையில்ல போல. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா.